Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ previous year net and then set exam ஓட question papers எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற previous year question papers, அதுவும் பேசிக் அக்கவுண்ட்ஸ்ல இருக்கிற previous year questions எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question, which one of the following does not constitute a current liability? So இங்க கொடுத்திருக்கிற ஐட்டம்ல எது வந்து current liabilityல வராதுன்னு கேட்டிருக்காங்க. So bills payable, contingent liability, trade creditors, interest on outstanding debentures கொடுத்திருக்காங்க. இதுல current liability அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு liabilityயை நம்ம within 1 yearக்குள்ள பே பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம current liabilityன்னு சொல்லுவோம். இப்போ இங்க வந்து bills payable, trade creditors, interest on outstanding debentures இந்த மூணுமே current liability. பட் ஆனா இந்த contingent liability அப்படிங்கிறது current liabilityல வராது. ஏன்னா contingent liability அப்படிங்கிறது இந்த liability ஃபியூச்சரில் மே ஆர் மே நாட் பி இன்கர். ஃபியூச்சரில் இந்த liability நம்மளுக்கு அரைஸ் ஆனாலும் ஆகலாம், ஆகாமல் போனாலும் போகலாம். அதனால் இது வந்து கரண்ட் liabilityயில் வராது. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி contingent liability. நெக்ஸ்ட்டு prepaid insurance account is an expenses, a revenue, an asset, a liability. ஸோ prepaid அப்படின்னாலே என்னென்னா எக்ஸ்பென்சஸை நம்ம முன்னாடியே பே பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம prepaid அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து என்னென்னா முன்னாடி பே பண்ணிட்டாங்க, அதாவது இந்த மாதத்து எக்ஸ்பென்சஸை போன மாதமே பே பண்ணியிருக்காங்க, அதுதான் ப்ரீபெய்டு அப்படிங்கிறது. ஸோ வெறும் இன்சூரன்ஸ்னு கொடுத்தோம்னா அது எக்ஸ்பென்சஸ். இதே ப்ரீபெய்டு ஒரு எக்ஸ்பென்சஸை நம்ம முன்னாடியே அட்வான்ஸாக பே பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் அசட். நெக்ஸ்ட்டு which of the following is a personal account? Option A, prepaid salary account. Option B, drawings account, outstanding rent account, all of the above. Personal account அப்படிங்கிறது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் ஆர் நேச்சுரல் பர்சன் ரிலேட்டடாக என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ அதை தான் நம்ம வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே பர்சன் அப்படிங்கிறவங்க ஹியூமன் பீயிங்காக தான் இருக்கணுங்கிறது கிடையாது. எந்த ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கலாம், ஃபர்மாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு சேலரி அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி வந்து நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு தான் பே பண்ணுவோம். அப்போ இது எம்ப்ளாயீஸ் ரிலேட்டடாக இருக்குது. அதே மாதிரி ட்ராயிங்ஸ் ப்ரொப்ரைட்டர் அவரோட கேபிட்டல்லேருந்து வித்ரா பண்ணுவார், அப்போ இதுவும் பர்சன் ரிலேட்டடாக இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட், ஸோ டெனண்ட்க்கு வந்து டெனண்ட் வந்து ஓனருக்கு ரெண்ட் பே பண்ணலை, ஸோ அப்போ இதுவும் பர்சன் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ இது எல்லாமே என்னென்னா பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிற கேட்டரில் தான் வரும். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ். நெக்ஸ்ட்டு which one of the following is not a function of accounting? Keeping systematic record, protecting the properties of the business, maximizing the results, meeting legal requirements. ஸோ எது வந்து அக்கௌண்டிங்கோட ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அக்கௌண்டிங் அப்படின்னா கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், பிஸ்னஸில் இருக்கிற வேரியஸ் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுவோம். தென் கம்பெனி லா, பிஸ்னஸ் லா அண்ட் தென் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இதுக்கு அண்டரில் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு லீகல் ரெக்யர்மெண்ட்டுக்காக அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணணும். எது வந்து அக்கௌண்டிங்கோட ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமைசிங் தி ரிசல்ட். ஏன்னா இந்த மேக்ஸிமைசிங் தி ரிசல்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி பிஸ்னஸ்க்கான ஃபங்க்ஷன், அது அக்கௌண்ட்ஸ்க்கான ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, மேக்ஸிமைசிங் தி ரிசல்ட்ஸ். Next, which of the following equation is not correct? Assets is equal to liabilities plus capital. Capital is equal to assets minus liabilities. Liabilities is equal to assets minus capital. Liabilities is equal to assets plus capital. So இப்போ இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்டிங் கான்செப்ட், டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டில் வந்து இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் எது கரெக்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன், assets is equal to liabilities plus capital, இது கரெக்ட். அடுத்தது கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட் மைனஸ் லைபிலிட்டி, அசட்லேருந்து லைபிலிட்டி லெஸ் பண்ணால் கேபிட்டல் கிடைக்கும், அதுவும் கரெக்ட். லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல், ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ எது ராங் அப்படின்னா லாஸ்ட் டி ஆப்ஷன், லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் பிளஸ் கேபிட்டல். ஸோ இதுதான் வந்து not an accounting equation, and the answer will be option D, liabilities is equal to assets plus capital. Next question, goods withdrawn by the proprietor from business for his personal use will be credited to. ஸோ இப்போ ஒரு ப்ரொப்ரைட்டர் வந்து அவரோட பிஸ்னஸ்லேருந்து கூட்ஸை பர்சனல் யூஸ்க்காக வித்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எதில் கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூட்ஸை வந்து பர்சனல் யூஸ்க்காக வித்ரா பண்ணுறாங்க அப்படின்னாலே தெரியும், ட்ராயிங்ஸ் பர்சனல் யூஸ்க்காக நம்ம கேஷாகவும் வித்ரா பண்ணலாம், இல்லை கூட்ஸாகவும் வித்ரா பண்ணலாம். இப்போ பர்சனல் யூஸ் அப்படின்னு வந்தாலே அது ட்ராயிங்ஸ் அப்படின்னு தெரியணும். இப்போ இது எங்கே கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து
சேல்ஸ்னால் கிரெடிட்டில் தானே வரும், அப்போ சேல்ஸில் வருமா அப்படின்னா சேல்ஸில் வராது. ஏன் அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கூட்ஸோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே இதர் கேஷ் சேல்ஸ் பண்ணலாம், இல்லைனா கிரெடிட் சேல்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே பர்சனல் யூஸ்க்காக தான் எடுக்கிறாங்க, அப்போ அது சேல்ஸில் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ளையர் அக்கௌண்ட்டும் வராது, ஸ்டாக் அக்கௌண்ட்லேயும் நம்ம என்ட்ரி பண்ண மாட்டோம். அப்போ இதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அப்போ என்ட்ரி என்னென்னா இந்த இடத்துல டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். யூஸ்வலாக பர்ச்சேஸ் வந்து கிரெடிட்டில் வராது, பட் ஆனால் இந்த ஒரு என்ட்ரிக்கு மட்டும் பர்ச்சேஸ் வந்து கிரெடிட்டில் வரும். ஏன்னா ப்ரப்பரைட்டர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக கூட்ஸை வந்து எடுக்கிறாரு. பட் அப்படி எடுக்கிற கூட்ஸுக்கு வந்து அவர் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணுறது கிடையாது, அவரோட கேபிட்டலில் தான் நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் தான் வந்து அது கிரெடிட் பண்ணுவாங்க. இதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இஷ்யூடு பை தி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா ரிலேட்ஸ் டு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி. இப்போ இதில் வந்து உங்களுக்கு டவுட் வரும், இது எல்லாமே தானே அக்கௌண்டிங் பாலிசி, அப்போ இது எல்லாம் தானே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பாலிசி. ஏன்னா அக்கௌண்டிங் பாலிசி இருந்தால் மட்டும்தான் நம்ம மீதி எல்லாமே இன்வென்ட்ரி வேல்யூ பண்ணுறதாகட்டும், டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், ரெவன்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் பாலிசி இருந்தால் மட்டும்தான் மீதி மூணுமே நம்ம வந்து பண்ண முடியும். அதனால் இந்த டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் கொஷின் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் த இயர். ஸோ எந்த இயர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1949 கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட்டும் பார்த்தீங்கன்னா 1949 தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் 1949 தான் சொல்லணும். இதே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு 1949 தான் வரும். ஸோ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா சிஏ ப்ரொஃபஷனுக்காக, ஒரு ஃபுல்லி அட்டானமி சிஏ ப்ரொஃபஷனுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மெயினாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷனுக்கான ரெகுலேஷன் மெஷர்ஸ்க்காக தான் வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க ஐசிஐ. நெக்ஸ்ட்டு த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்பர் 2 ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிஷன் ஈசான். அதாவது ஐஏஎஸ்சி இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கமிஷனோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்பர் 2ல் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ், டிப்ரிசியேஷன் அக்கௌண்டிங், இன்ஃபர்மேஷன் டு பி டிஸ்க்ளோஸ்டு, நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஐஏஎஸ்சி வந்து அவங்களோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 2ல் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேல்யூவேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் பாலிசி கொண்டு வந்தோடனே அடுத்தது இன்வென்ட்ரிஸை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Next question, accounting in modern age is regarded as the art of recording, classifying and summarizing the business transaction in monetary units, the language of business, the source of business information, all the above. ஸோ மாடர்ன் ஏஜில் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்கௌண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம், தென் கிளாஸிஃபை பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை சமரைஸ் பண்ணுறோம். ஒன்லி மானிட்டரி டேர்ம்ஸை மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, கிளாஸிஃபை பண்ணுறது, சமரைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். அடுத்தது ஒரு பிஸ்னஸோட லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா அக்கௌண்ட்ஸ் தான். தென் பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷனுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ அப்போ அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ இங்கே ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் டி, ஆல் த அபவ். Next, the user group of accounting information is owner of the business, manager of the business, potential investors of the business, all the above. ஸோ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, யாரெல்லாம் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த யூசர்ஸை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் யூசரு, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் யூசர் அப்படின்னு 2 டைப்பாக பிரிக்கலாம். இன்டர்னல் யூசர்ஸ் அப்படிங்கிறவங்க வித்தின் பிஸ்னஸ்குள்ளே இருந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறவங்க, எம்ப்ளாயீஸ், அவங்களெல்லாம் வந்து நம்ம இன்டர்னல் யூசர்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னா பிஸ்னஸ்க்கு வெளியே இருந்து யாரெல்லாம் இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுறாங்க, பப்ளிக்கு, பேங்கர்ஸு, கிரெடிட்டார்ஸ், இவங்களெல்லாம் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக வந்து யூசர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸில் இருக்கிற ஓனர் அப்படிங்கிறவங்க அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுவாங்க, மேனேஜரும் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸும் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆல் த அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the International Accounting Standard 2 lays down guide for
Inventory valuation and presentation. Which one of the following is not true as per this standard? அதாவது accounting standard 2 AS2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா valuation of inventories தான் வந்து AS2ல சொல்லியிருப்பாங்க. அப்போது இதில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு, அதாவது எது ராங்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா inventory should be valued at historical cost or net realizable value whichever is lower. ஸோ கரெக்டு தான். இந்த ரெண்டு வேல்யூவில் எது whichever is lower இதுவோ அதை தான் நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம். அடுத்தது the cost of damaged raw material should be added in arriving at the value of stock of manufactured goods. ஸோ இப்போ கூட்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதில் ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகுதுன்னா அதோட காஸ்ட்டை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட்டு யூஸ்வலி எய்தர் த லிஃபோ ஆர் த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட் ஷுட் பி யூஸ்டு ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. ஸோ இதுவும் எய்தர் நம்ம லிஃபோ மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் ஆர் ஃபிஃபோ மெத்தட், வாட் ஆர் த மெத்தட் எந்த மெத்தட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணலாம். ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். Next, the basis and policy of valuation of inventory should not be clearly be stated. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா AS2லையே இன்வென்ட்ரி வேல்யூ பண்ணுறதை பற்றி கிளியராக எதுவும் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா இந்த AS2 அப்படிங்கிறது இன்வென்ட்ரியை எப்படி வேல்யூ பண்ணணுங்கிறதுக்கான ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த ஆப்ஷன் Dயில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிளியராக கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து ராங் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் AS2 பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுங்கிறது கூட இல்லை, ஜஸ்ட் நம்ம ஆன்சரை பார்த்தாலே தெரியுது எது வந்து தப்பான ஆன்சர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, which of the following statement is true? Option A, building account is a nominal account. Option B, outstanding rent account is a non-personal account. Option C, every debit has a corresponding credit. Incomes are debited. So which of the following statement is true? எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங் அக்கௌண்ட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாமினல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அதுதான் நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல். அப்போ இங்கே பில்டிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு இன்கமும் இல்லை எக்ஸ்பென்சஸும் இல்லை. ஸோ இது வந்து ரியல் அக்கௌண்ட்டில் தான் ஒரு பில்டிங் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்ம பில்டிங்கை வாங்குகிறோம், அப்போ ரியல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம இதை என்ட்ரி பண்ணுவோம். ஏன்னா ஒரு அசட் அப்படின்னா அதை நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் தான் வந்து என்ட்ரி பண்ணுவோம். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட் இஸ் அ நான் பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், எதெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ப்ரீபெய்டு சேலரி, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் எல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு பர்சன் ரிலேட்டடாக வருது. அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க நான் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் என்னென்னா தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு, எவ்ரி டெபிட் ஹேஸ் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டில், அக்கௌண்டிங் கான்செப்டில் டியூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டில் இது சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டெபிட்க்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங் கிரெடிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி என்னென்னா இன்கம்ஸ் ஆர் டெபிட்டட்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்கம்ஸ் எல்லாமே கிரெடிட் தான் பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸை தான் டெபிட் பண்ணுவோம். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா எவ்ரி டெபிட் ஹேஸ் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட். இதுதான் கரெக்ட் ஆன்சர். Next, consider the following activities: summarizing the performance of business, analyzing of the business transactions, interpreting the results, recording the transactions. The correct sequence of the above in accounting cycle is. ஸோ இப்போ என்னென்னா இங்கே வந்து ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்ட் ஆர்டரில் நம்ம வந்து கரெக்ட் சீக்வன்ஸில் நம்ம இதை வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்டு தான் பண்ணுறோம். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷனுங்கிறது ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஸோ இந்த 4 பார்த்திங்கன்னா பிலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏவையும் டியையும் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன, செகண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுவோம். பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணுவோம். அப்போ அடுத்தது ஆப்ஷன் 2 தான் வரும். ஆப்ஷன் 2 வந்து நெக்ஸ்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே பியில் மட்டும்தான் ஆப்ஷன் 2 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் சி வந்து நம்மளுக்கு எலிமினேட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம், அதை சமரைஸ் பண்ணுவோம். ஸோ 1. நெக்ஸ்ட்டு இன்டர்பிரட்டிங் தி ரிசல்ட்ஸ். ஸோ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 1 3 அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம், அண்ட் தென் சமரைஸ் பண்ணுறோம், தென் ஃபைனலாக இன்டர்பிரட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஷின், இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் அ டிரான்சாக்ஷன் அஃபெக்ட்ஸ். ஆப்ஷன் ஏ 1 accounting twice. ஆப்ஷன் பி 2 accounts at the same time. Option C 1 account in
is 2 ways. ஆப்ஷன் டி 2 அக்கௌண்ட்ஸ் இன் 2 ways ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து டிரான்சாக்ஷன்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் அக்கௌண்ட் வைஸ் அப்படின்னா என்னென்னா ஒரே அக்கௌண்ட்டை 2 டைம் வந்து அஃபெக்ட் பண்ணுமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரப்பரேட்டர் வந்து கேபிட்டலுக்காக பிஸ்னஸில் கேபிட்டல் கொண்டு வராரு அப்படின்னா அப்போ நம்ம அதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம என்ட்ரி போடுவோம் இல்லையா. இப்போ இதில் பாருங்கள் ஒன் அக்கௌண்ட் வைஸ் அப்படின்னா இப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது. அப்போ அதை என்ட்ரி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான் ஒரு டைம் அஃபெக்ட் ஆகும். 2 அக்கௌண்ட் ஒரே அக்கௌண்ட் 2 டைம் வந்து அஃபெக்ட் ஆகாது. கேஷ் அக்கௌண்ட்டே 2 டைம் அஃபெக்ட் ஆகாது. அப்போ இது வராது. அடுத்தது 2 அக்கௌண்ட்ஸ் அட் த சேம் டைம். ஸோ கண்டிப்பாக இங்கே கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறோம் அண்ட் தென் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ 2 அக்கௌண்ட்டு வந்து சேம் டைமாக இங்கே வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஒன் அக்கௌண்டிங் இஸ் 2 ways. ஒரு அக்கௌண்ட்டை 2 டைம் 2 வேல வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் ராங். 2 அக்கௌண்ட்ஸ் இன் 2 ways ஈச். 2 அக்கௌண்ட்டு 2 வேல வந்து இங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் ராங். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து 2 அக்கௌண்ட்ஸ் அட் த சேம் டைம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஸோ இப்போ தான் நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் வந்து ஆல்ரெடி ஒரு கொஷின் பார்த்தோம். சேம் அதே அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்லேயும் இன்னொரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல், then assets is equal to liabilities minus capital, liabilities is equal to assets minus capital, asset minus liability is equal to capital அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா எது வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்னென்னா assets is equal to liabilities plus capital. அடுத்தது பார்த்தீங்கன்னா assets is equal to liabilities minus capital அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ராங். நெக்ஸ்ட்டு லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல். அசட்லேருந்து கேபிட்டல் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக லைபிலிட்டி கிடைக்கும். அடுத்தது இதே அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல். இதுவும் கரெக்ட். அப்போ இங்கே வந்து எது வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இல்லை அப்படின்னா அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் மைனஸ் கேபிட்டல் தான் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட்டு which of the following is correct accounting equation. ஸோ இதுவும் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். அடுத்தது கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ரிசர்வ் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். அடுத்தது ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ். பேங்க் ஓவர் டிராஃப்ட் ப்ளஸ் கிரெடிட்டாஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி. ஸோ இப்போ இதில் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தான் அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கொஷின் வரும். ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 கொஷினுமே எது ராங்கானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் வந்து கரெக்டானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டானது எது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ரிசர்வ் பிளஸ் லைபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ரிசர்வ் அப்படிங்கிறது லைபிலிட்டியில் தான் இன்க்ளூட் ஆகுது. அப்போ இது வராது. அடுத்தது ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் ப்ளஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசட்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு அசட் தான். ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸே லைபிலிட்டி ஆட் பண்ணால் நம்மளுக்கு அசட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் ராங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் ப்ளஸ் கிரெடிட்டாஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது லைபிலிட்டி தான், கிரெடிட்டாருங்கிறது லைபிலிட்டி தான். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு லைபிலிட்டி கிடைக்கும். பட் ஆனால் இது வந்து நம்மளுக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கிடையாது. நம்மளோட அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளோட அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இன் ஜென்ரலாக பார்க்குறப்ப பேங்க் ஓவர் டிராஃப்ட் ப்ளஸ் கிரெடிட்டாஸ் ஆட் பண்ணால் லைபிலிட்டி, இது கரெக்ட் தான். பட் ஆனால் அவங்க இன் ஜென்ரலாக கேட்கல, நம்மளோட அக்கௌண்டிங் கான்செப்டை வச்சு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். Next question, accounting standard related to amalgamation of a company is. ஸோ கம்பெனி அமால்கமேஷனுக்கு வந்து எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. AS 14, AS 20, AS 16, AS 12. ஸோ இதில் வந்து அமால்கமேஷன் அப்படின்னா AS 14 தான் வந்து கரெக்ட். ஸோ இப்போ இதில் வந்து AS 20 அப்படிங்கிறது என்னென்னா ஏர்னிங் பர் ஷேரு, AS 16 அப்படிங்கிறது அக்கௌண்டிங் ஃபார் பாரோயிங் காஸ்ட்டு, AS 12 அப்படிங்கிறது அக்கௌண்டிங் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதே மாதிரி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு கொஷின் வருது. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது தான் கரெக்டான அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஏன்னா அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் வராது நம்மளுக்கு. அதே மாதிரி அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் மைனஸ் கேபிட்டலும் வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு நெட்வொர்த் ஆஃப் அ பிஸ்னஸ் மீன்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸோட நெட்வொர்த் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஈக்விட்டி கேபிட்டல், ஆப்ஷன் பி டோட்டல் அசட்ஸ், ஆப்ஷன் சி ஃபிக்ஸ்டு அசட்ஸ் மைனஸ் கரண்ட் அசட்ஸ்,
ஆப்ஷன் டி டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெட்ஒர்த் அப்படிங்கிறது என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்டு, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் வரது தான் வந்து நெட்ஒர்த் அப்படிங்கிறது. அப்போது அதில் வந்து ஈக்விட்டி கேபிட்டலும் சேர்ந்து தான் வரும். பட் ஆனால் ஈக்விட்டி கேபிட்டலோட நம்மளுக்கு செக்யூர்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இது எல்லாமே வரணும். அதே மாதிரி டோட்டல் அசட்டுங்கிறதுலையும் வராது, ஃபிக்ஸ்டு அசட் மைனஸ் கரண்ட் அசட்ஸும் வராது. அப்போது இங்கே நெட்ஒர்த் அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் அசட்ஸ்லேருந்து டோட்டல் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன, செக்யூர்டு லோன், அன்செக்யூர்டு லோனு, கரண்ட் லைபிலிட்டிஸ் இதெல்லாம் லெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா கேபிட்டல் இருக்கும் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து நெட்ஒர்த் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பிஸ்னஸோட நெட்ஒர்த்துன்னு சொல்லுவோம். அப்போ நெட்ஒர்த் அப்படிங்கிறது என்னன்னா கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், அதை தான் வந்து நம்ம நெட்ஒர்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கரெக்டாக ஆன்சர் என்ன அப்படின்னா டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 8 இஸ் கன்சர்ன்டு வித், ஸோ AS 2 இதுக்கு முன்னாடி பார்த்தோம், வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் பார்த்தோம். AS 14 வந்து அமால்கமேஷனு, இதில் வந்து AS 8 கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஃபார் ஃபிக்ஸ்டு அசட்ஸ், அக்கௌண்டிங் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், தென் டிப்ரிஷியேஷன் அக்கௌண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்கௌண்டிங் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் AS 8. பட் ஆனால் இந்த AS 8 பார்த்திங்கன்னா 1st April 2003க்கு அப்புறம் AS 26ஓட இதை வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. AS 26ல் என்னென்னா அக்கௌண்டிங் ஃபார் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். ஸோ AS 8ஆக இருந்ததை AS 26 அக்கௌண்டிங் ஃபார் இன்டான்ஜிபிள் அசட்ஸோட இந்த அக்கௌண்டிங் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா இப்போ வந்து AS 8 இல்லை. ஒருவேளை உங்களுக்கு AS 8 கேட்டாங்கன்னா நீங்கள் அக்கௌண்டிங் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்துருங்க. பட் ஆனால் அது கேட்க மாட்டாங்க. ஸோ AS 26 என்னென்னா அக்கௌண்டிங் ஃபார் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 இஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், ஸோ AS 3 வந்து எது ரிலவெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. AS 3 இஸ் ரிலேட்டட் டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். AS 3 அப்படிங்கிறது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ AS 2 பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸு, இதே AS 1 பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு த அப்ஜெக்டிவ் ஆஃப் அ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் டு நாட் இன்க்ளூட், ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. maximization of total investment, maximization of profit, maximization of sales, survival. ஸோ இந்த நாலுமே பார்த்தா நம்மளுக்கு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் மாதிரி தான் இருக்குது. அப்போ இதில் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் ஏர்னிங், maximization of sales, survival, creation of customers, increasing goodwill, இதெல்லாம் தான் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது. அப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எது இல்லாமல் இருக்குது? இப்போது மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமைசேஷன் ஆஃப் சேல்ஸ் இருக்குது, சர்வைவலும் இருக்குது. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு பிஸ்னஸும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்களோட ப்ராஃபிட், சேல்ஸு, க்ரோத்து இதை தான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ இங்கே எது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா maximization of total investment, option A. Next, the Indian accounting standard 10 is related to, so AS 10 எது relevant ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. option A valuation of inventories, option B accounting for government grants, option C depreciation accounting, option D accounting for fixed assets. of inventories அப்படிங்கிறது AS 2, accounting for government grants AS 12, depreciation accounting AS 6. அப்போ accounting for fixed asset அப்படிங்கிறது AS 10. Next, according to accounting standard 14, purchase consideration is payable to which one of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் அண்ட் டிபெஞ்சர் ஹோல்டர், டிபெஞ்சர் ஹோல்டர் அண்ட் கிரெடிட்டாஸ், ஷேர் ஹோல்டர் அண்ட் கிரெடிட்டார், தென் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு 4 ஆப்ஷன். ஸோ AS 14 அப்படின்னாலே அமால்கமேஷன் ஆஃப் பிஸ்னஸ். அமால்கமேஷனில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் கம்பெனி வந்து செல்லிங் கம்பெனிக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது பே பண்ணுவாங்க. அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து என்ன வேலை பே பண்ணுவாங்க, யாருக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டருக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு பே பண்ணுவாங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை. கிரெடிட்டார்ஸ், டிபெஞ்சர் ஹோல்டர் இவங்க எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே பேலன்ஸ் இருக்கப்போ செட்டில் வேணால் பண்ணுவோம். பட் ஆனால் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து நம்ம ஷேர் ஹோல்டருக்கு மட்டும்தான் பே பண்ணுவோம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 இஸ், ஸோ இது நம்மளுக்கே தெரியும், அக்கௌண்டிங் ஃபார் அமால்கமேஷன், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்டிங் வில் bring out the following function: classifying, interpreting, recording, summarizing. The correct sequence of this function is, ஸோ இப்போ என்னென்னா as per அக்கௌண்டிங் டெஃபினிஷன் படி என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டான சீக்வன்ஸில் நம்மளை போட சொல்லியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் நம்மளோட பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ ரெக்கார்டிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வரணும். இந்த 3 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வரணும். இப்போ 3 பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஏ அண்ட் பியில் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சியூ டியூ நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம லெஜரில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கிளாஸிஃபை பண்ணுறோம். சேல்ஸ், பர்ச்சேஸ், கேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா கிளாஸிஃபையிங். ஸோ கிளாஸிஃபையிங்கிறதுக்கு நம்பர் 1. ஸோ இந்த 1 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சமரைஸ் பண்ணுறோம். ஸோ சமரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் 4. ஸோ இந்த 4 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏல மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த ஆப்ஷன் பார்க்கவே தேவையில்லை. ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சமரைசிங் அண்ட் தென் ஃபைனலாக தான் நம்ம இன்டர்பிரட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வில் பி ஏ ஆப்ஷன். Next, accounting standard 6 relating to depreciation is recommended for use by. ஸோ accounting standard 6 வந்து எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன யூஸ்க்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் லிஸ்டட் ஆன் அ ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கம்பெனிஸ் என்கேஜ்டு இன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், கம்பெனிஸ் என்கேஜ்டு இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் பிஸ்னஸ், ஆல் டைப் ஆஃப் பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ்க்கு தான். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கம்பெனிஸ் லிஸ்டட் ஆன ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். Next, the main objective of accountancy is to know about the profit or loss and assets and liabilities of the business, position of the stock of goods, position of cash, errors and frauds of the employees. ஸோ அக்கௌண்டன்சியோட மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்டன்சியோட அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அசர்டைனிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் and then assets and liabilities of the business. Next, know the exact financial position. And then last one பார்த்தீங்கன்னா provide information to the users for decision making. ஸோ இப்போ இதோட இங்கே மேட்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். அடுத்தது பொசிஷன் ஆஃப் த ஸ்டாக்கு, பொசிஷன் ஆஃப் கேஷ், எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ், இது எல்லாமே வந்து அக்கௌண்டன்சியோட அப்ஜெக்டிவில் வராது. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் பிஸ்னஸஸ். ஒரு பிஸ்னஸோட கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஷா, அசட்டா, லைபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட அக்கௌண்டிங் கான்செப்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் வச்சு பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸில் ப்ரொப்ரைட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற கேபிட்டல் அப்படிங்கிறது இட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. ஏன்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஓனர்கிட்ட இருந்து செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ வந்து என்னென்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த பிஸ்னஸ் வந்து ப்ரொப்ரைட்டர் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அந்த அமௌண்ட்டை திருப்பி அவருக்கு கொடுத்து தான் ஆகணும். அப்போ இது வந்து என்னென்னா பிஸ்னஸ்க்கு லயபிலிட்டி. ஸோ அப்போ கேபிட்டல் ஆஃப் அ பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா இஸ் அ லயபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் நெட் எக்ஸாம் அண்ட் தென் செட் எக்ஸாம் வேரியஸ் ஸ்டேட்ஸோட செட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தது என்னென்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேசிக் அக்கௌண்டன்சியோட எம்சிக்யூ கொஷின்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.